காத்தியாயினி, மா காத்தியாயினி. ஸோ ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்தியாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர். அவருக்கு வந்து ரொம்ப நாளாக குழந்தைகளே இல்லை. அவர் ரொம்ப தவம் இருக்கிறார், எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மா காத்தியாயினி டிசைட்ஸ் டு பி born as the child of the அந்த இவர். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த மகிஷாசுரன் அப்படிங்கிறவன் வந்து ரொம்ப பயங்கரமாக எல்லாரையும் பாடா பட்டின்னு இருக்கான். ஸோ காத்தியாயி டிசைட்ஸ், நம்ம இவருக்கு பொண்ணா பிறந்தா கண்டிப்பாக அவனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ இஸ் born as the daughter. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு. ஸோ ஒரு நாள் வந்து இந்த மகிஷாசுரனுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருக்கான், சண்டா அண்ட் முண்டா அப்படின்னு சொல்லி. ஸோ இவ போய் வந்து காத்தியாயினி கிட்ட, இந்த மாதிரி மகிஷாசுரன் வந்து நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர், அவரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அப்போ வந்து காத்தியாயினி வந்து யோசிச்சுட்டு, ஓ அப்படியா, சரி ஓகே, ஆனால் எங்கள் ஃபேமிலி வழக்கப்படி நாங்கள் வந்து ஒரு பேட்டில் ஃபைட் பண்ணிட்டு தான் நான் அவரை கல்யாணம் பண்ணிப்பேன், வர சொல்லு, நான் வந்து சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷீஸ் காலிங். அப்போ வந்து ஒரு பயங்கரமான சண்டை அரேஞ்ச் ஆகுது. அப்போ இந்த அசிஸ்டன்ஸ் எல்லாம் செத்து போயிடுறான். இந்த சண்டா, முண்டா, துண்டுபின்னு ஒருத்தன் இருக்கான், அவனும் வந்து அவன் குரலும் வந்து ஏதோ இந்த மத்தனம் மாதிரி இருக்கும், அவனும் செத்து போயிடுறான். எல்லாரையும் அழிச்சிடுறான். பட் மகிஷாசுரனை அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணுறா அப்படின்னா, அவன் தான் வந்து அந்த நீரில் இருக்க அந்த ஒரு யானை டைப். ஸோ மேலே ஏறி, நீர் யானை இல்லை, நீர் பஃபலோ, மேலே ஏறி உட்காந்து ஒரு காலால் மிதிச்சு சூலத்தை வச்சு இப்படி குத்துன உடனே அவன் செத்து போயிடுறான். ஸோ காத்தியாயனிக்கு இன்னொரு பேர் என்னது? மகிஷாசுர மர்த்தினி. ஸோ இதுதான் வந்து காத்தியாயினியோட கதை. இதில் என்ன அப்படின்னா, காத்தியாயினி டெபிக்ட்ஸ் விஸ்டம், நாலேஜ், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்ற அந்த பேஷன். மகிஷாசுரன் அண்ட் அவனோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து, மகிஷாசுரன் வந்து இக்னோரன்ஸ், அறிவில்லா அந்த இது, அண்ட் அசிஸ்டன்ஸ் யாருன்னா இந்த இக்னோரன்ஸ்க்கு தொலை போகிற என்னென்னது, சோம்பேறித்தனம், போஸ்ட்போன்மெண்ட், இது எல்லாமே இந்த இதுதான் டிபிக்ட் பண்ணுறது. ஸோ காத்தியாயினி யாரை அழிக்கிறா? இக்னரன்ஸை அழிக்கிறா, லேசினஸை அழிக்கிறா, போஸ்ட்போன்மெண்ட் அழிக்கிறா, ஆல் நெகட்டிவ் குவாலிட்டிஸை அழிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஆனால் உங்களுக்கு மைண்டு வந்து எனக்கு போஸ்ட்போன் ஆகுது, எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னா, pray to மா காத்தியாயினி so that she will make you shine and உங்களுக்கு நிறைய விஸ்டமும் அறிவும் தருவார். ஸோ இன்னியோட டே 6 முடிஞ்சிட்டு, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.